தமிழக சட்டப்பேரவை தேர்தல் துணை முதல்வர் பதவிக்கு போட்டா போட்டி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளால கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில பங்கு, ராஜ்யசபா இடம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ துணை முதல்வர் பதவி வரைக்கும் எதிர்பார்ப்பு எகிரி போயிருக்கான். கூட்டணி பேச்சுவார்த்தையில துணை முதல்வர் பதவியை எதிர்பார்த்ததால தான் முரசு கட்சிய கண்டுக்காம விட்டுதான் இலை கட்சி. இப்போ சூரிய கூட்டணியில துணை முதல்வர் பதவியை கேட்டு பாத்துக்கோங்கன்னு சிரிக்கிறாங்களாம் இலை கட்சிக்காரங்க. அடுத்ததா இதோ அதோன்னு போக்கு காட்டிக்கிட்டு இப்போ சூரிய கட்சியில ஐக்கியமாயிருக்கிற அம்மா விசுவாசியான முன்னாள் முதலமைச்சருக்கும் துணை முதல்வர் பதவி மேல ஒரு கண்ணு இருக்குதான். ஏற்கனவே 3 தடவை முதலமைச்சராக இருந்த தனக்கு அந்த பதவிதான் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறாராம். 2 துணை முதலமைச்சர்கள் இருக்கிறது சகஜம்தான் அப்படிங்கறதால தனக்கும் அந்த பதவி கிடைக்கும்னு நினைக்கிறாராம். ஆனா துணை முதலமைச்சர் பதவி பத்தி சூரிய கட்சி தரப்புல இருந்து எந்த சிக்னலும் கிடைக்கலையா. முதல்ல வந்து கட்சியில சேரட்டும், அப்புறம் அவருக்கு என்ன பதவி கொடுக்கலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு கட்சி தலைமை கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுச்சான். அதனால உறுதி எதுவும் கிடைக்காட்டாலும் வேறு வழி இல்லாம நேரா போய் கட்சி இணைப்பு படிவத்துல கையெழுத்து போட்டாராம் தேனிக்காரரு. அவருக்கு பின்னால பெரிய வாக்கு வங்கி எதுவும் இல்லாட்டி கூட 3 முறை முதலமைச்சரா இருந்தவரே எங்க கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் செய்ய வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அவரை சேர்த்துக்கிட்டதான் சூரிய கட்சி. அதே சமயத்துல அவர் எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய பதவி எதுவும் கொடுக்கிற ஐடியா சூரிய கட்சிக்கு இல்லையா. இது ஒரு புறம் இருக்க, சூரிய கட்சியில இப்போ இலை கட்சிக்காரங்க தான் மெஜாரிட்டி ஆகிட்டு வராங்க. நாமெல்லாம் மைனாரிட்டி ஆகிட்டோம். கட்சி தலைமையே அவங்க கட்டுப்பாட்டு தான் இருக்குதோன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம் ஒரிஜினல் சூரிய கட்சிக்காரங்க. அப்படியா? சரி.